இந்த நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பு நான் ஒரு முறை உங்களுக்காக வாசிக்கிறேன். கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 வசனம் 1 14 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவான். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவான். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கைகளை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்பதே. ஆமென். நாளுடைய பிரசங்கத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இவனை நோக்கி பார்த்து ஒரு விஷயம் கேட்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக வருகிறோம். இந்த ஆராதனையோட முக்கியமான இடத்தை பிடிக்கிற ஒரு காரியமாக இந்த பிரசங்க நேரம் இருக்கிறதாண்டு. இது நீர் எங்களோடு கூட நீர் கொடுத்த வேதத்திலிருந்து உங்களிடத்துல பேசுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆகவே மிகுந்த கவனத்தோடு இந்த வேத சத்தியங்கள் மூலமாய் நீர் பேசுகிறதை நாங்கள் உணரத்தக்க உணர்வுள்ள இருதயத்தை கொடு. அதற்கு கீழ்ப்படியத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தந்தருளும். எங்களுடைய சிந்தைகள் சிதறி போகாதபடிக்கு உங்களுடைய மாமிச பலவீனங்களை எல்லாம் நீக்கி உங்களுடைய ஆவியினாலே எங்களை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டுமாய் கேட்கிறோம். மிகுந்த கவனத்தோடு இந்த நேரத்துல நாங்கள் ஈடுபட உதவி செய்யும். கலாத்திய நிருபத்தை தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். முக்கியமான போதனையை இது எங்களுக்கு தருகிறதாக, எந்த அளவுக்கு நீர் எங்கள் மேல் கிருபை வைத்து எங்களை நேசித்திருக்கிறீர் என்பதையும் நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அநேக காரியங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்தி இந்த நாள்ல கூட பார்க்கிற காரியத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். உடைய கரமாத்திர கூட இருந்து நடத்திட்டு இம்மட்டும் நடத்தினவர் இனியும் தொடர்ந்து நடத்த வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே. ஆமென். இந்த கலாத்திய நிருபத்தை நாம் தொடர் போதனைகளாக மாலை ஆராதனையில பார்த்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 8 வாரங்களாக 2 மாதம் அளவும் நாம் இத பார்த்து வருகிறோம். இதுல இம்மட்டுமாக இந்த 1ஆம் அதிகாரத்துல 10 வசனங்களை வரையும் நாம் பார்க்கும்படி தேவன் உதவி செய்தார்.
இதுல எத்தனையோ மேன்மையான காரியங்களை சிந்திக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த மாலை ஆராதனையில் கூட உண்மையான சுவிசேஷத்தை பற்றி கொள்ளுங்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல நடைமுறையாக சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அதை பார்ப்பதற்கு நமக்கு இரங்க பாராட்டினார். அதாவது தவறான வேறு சுவிசேஷமே அல்ல என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். தவறான சுவிசேஷமே அல்ல அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் பார்த்தோம். அதே மாதிரி சுவிசேஷத்தை பற்றிய கருத்து மிகவும் முக்கியமானது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இதை மாற்றுவோம் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு தேவனுடைய அந்த சர்வ ஏகாதிபத்தியத்தினுடைய காரியங்கள்லாம் குறைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே போல மூன்றாவதா பொய்யான சுவிசேஷம் இவ்வளவு பாவமாக கருதப்படுவதற்கு மூன்றாவது இதுலதான் நம்ம பார்த்தோம். பொய்யான சுவிசேஷம் இவ்வளவு பாவமாக கருதப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லும் போது அது கிறிஸ்துவனுடைய மகிமையை குறைக்கிறதாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது நம்ம பார்த்தது சுவிசேஷத்தை பற்றிய கருத்து மிகவும் முக்கியமானது என்று சொல்லுகிற பொழுது அது ஏன் அவ்வளவு முக்கியமா அது சாப வார்த்தை அளவுக்கு சொல்லப்பட்டதுன்னா அது கடவுள் நம்முடைய மக்களிடத்துல சொன்ன அந்த காரியத்துக்கு மாறானது. அதாவது கலப்பான சுவிசேஷத்தை பரப்புவது ஏன் அந்த அளவுக்கு பவுல் அப்படி சொன்னாரு. சாபம் அப்படிங்கறத 2 முறை பயன்படுத்தி இருக்கிறத பாக்குறோம். அதுல அவர் தூதர்களை இணைத்திருக்கிறார், அப்போஸ்தலர்களை இணைத்திருக்கிறார், தன்னையும் கூட இணைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். சரிங்களா? எதை நமக்கு காட்டுதுன்னா சுவிசேஷத்துக்கு மாறான கொள்கைகளை பரப்புகிறது பிசாசனுடைய வேலை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சுவிசேஷத்தை பற்றிய கருத்துங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாறுகிற பொழுது ஜனங்களிடத்துல சரியான மனம் திரும்புதல் ஏற்படாததற்கு அது ஏதுவாக மாறிவிடும் என்று சொல்லி 2வது இதுல பார்த்தோம். முதல்ல தவறான வேறு சுவிசேஷமே அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு பல விஷயங்களுக்காக சுவிசேஷம் சொல்லுகிறார்கள், அது சுவிசேஷமே அல்ல என்கிறதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கடந்த மாலை ஆராதனை 14வதா பொய்யான சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம். 4வது பயனா பொய்யான சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 4 காரியங்களை நாம பார்க்க நடைமுறையாக கடந்த மாலை ஆராதனையில பார்க்க கடவுள் உதவி செய்தார். இந்த நாள்ல கூட 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய நாம பார்க்க போகிறோம். ஆகவே ஒவ்வொரு முறை வருகிற பொழுதும் நீங்கள் மிகுந்த கவனத்தோடு ஏற்கனவே பார்த்ததையெல்லாம் சிந்தித்து அதே மாதிரி இதுக்கு கொடுக்கப்பட்ட வரலாற்று பின்னணி முன்னுரைகளை எல்லாம் நீங்க பார்த்து வருகிற பொழுது அது இன்னும் உங்களுக்கு பிரயோஜனமாக இந்த செய்தியோடு நீங்க தொடர்புடையவர்களாக ரொம்ப அதோட நெருங்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அப்படி இல்லாமல் வந்தீங்கன்னா இந்த செய்திக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியான ஒரு நிலைமையை நீங்க சந்திக்க. ஆகவே ஒவ்வொரு வாரம் வருகிற பொழுது அதை நீங்கள் நினைத்து பார்த்து சிந்தித்து பார்த்து வாங்க ஆயத்தப்பட்டு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த முழு அதிகாரத்தை குறித்து அதாவது இந்த முழு ஆகமத்தை குறித்து நான் சொல்லி இருந்தேன். கலாத்திய சபை பவுல் தன்னுடைய முதலாவது மிஷனரி பயணத்தின் போது கலாத்திய நாட்டில அங்க ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் என்று சொல்லியும் அதுக்கு பின்பதாக பக்க வழியாக வந்த அதாவது பவுல் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு என்கிற வேத போதனையை போதித்து அங்கே சபையை ஸ்தாபிக்கப்பட்டதை பக்க வழியாய் வந்தவர்கள் விசுவாசத்தோடு கூட சேர்ந்து சடங்காச்சாரங்களை செய்தால்தான் ரட்சிப்பு என்று சொல்லி யூத மத சடங்காச்சாரங்கள்லாம் செய்யும்படி போதித்து அவர்களை கலகப்படுத்தி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தீர்க்கும்படியாக பவுல் இங்கே இந்த கலாத்திய நிருபத்துல
அறிந்து கொள்ளுதல், அன்பு, இப்படி பல விஷயங்களை அவர் கலந்து ஒரு தகப்பனுக்குரிய காரியத்தோடு கூட அவங்களை தெளிவுபடுத்தி இந்த நிருபத்தை எழுதுகிறார். இது விசுவாசத்தினாலே நீதிமான ஆகுதல் என்கிற ஒற்றை ஒரு தலைப்பை பிடித்ததாக இது இந்த கலாத்தி நிருபம் வருகிறது என்று சொல்லி பார்க்கணும். கிறிஸ்துவத்தினுடைய முழு வேதாகமத்தினுடைய மைய போதனையாகவும் இதை நாம சொல்லலாம். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியத்தை தாங்கி வருகிறது. ஆகவே இதை நீங்க மறந்துடாதீங்க, அந்த கணக்கோடு வாங்க, அப்பதான் புரியும். சரி, எப்போ போல இதனுடைய பகுதிகளை நாம் ஒவ்வொரு வசனங்களாக பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. இது அப்படியே கடந்து போலாம். ஆனாலும் இதை ஒவ்வொரு வசனமா ஒவ்வொரு வார்த்தையாகவும் நம்ம பார்க்கணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஆகவே அப்படியே நம்ம பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். ஒரு முறை இந்த 11 14 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனிதருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி இங்க பவுல் சொல்றார். அப்படியே தொடர்ந்து இந்த நிருபத்துல எழுதிக்கிட்டு போகிறார். உண்மையான சுவிசேஷத்தை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இந்த வாரத்துல கூட சில காரியங்களை இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல இதோடைய வார்த்தையாய் சில காரியத்தை நாம் பார்ப்போம். எழுத்துப்பூர்வமா சில விஷயங்களை பார்க்கலாம். 11 வசனம் நமக்கு சொல்லுகிறது, மேலும் சகோதரரே என்று சொல்லி. இந்த சகோதரரே அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்துல, இந்த கடிதம், நிருபம்னா கடிதம், இந்த நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 9 தடவைக்கு கலாத்திய நாட்டில் உள்ள விசுவாசிகளை சகோதரர் என்று அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கடிதம் முழுவதிலையும் இந்த 6 அதிகாரத்திலையும் நம்ம பார்த்தோம்னா 9 தடவை இந்த கலாத்திய நாட்டில் உள்ள விசுவாசிகளை நம் சகோதரர் என்று அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த அதிகாரத்துல கடைசியாக நம்ம பார்க்கிற அதிகாரத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கடைசி அதிகாரம் கடைசி வசனமாகிய 18ஆம் வசனத்துல நம்ம பார்த்தா கூட அங்கேயும் நீங்க பாருங்க, சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லி அங்க முடிகிறத நம்ம பார்க்கலாம். 9 முறை சகோதரரே என்கிற வார்த்தையை பவுல் கலாத்தி நாட்டில் உள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். தம்முடைய சகோதரர்கள் என்று சொல்லி, தன்னுடைய சகோதரர் என்று சொல்லி அழைக்கிறத பார்க்கலாம். அப்போ கலாத்தியருடைய அவங்களுடைய மனதில் இந்த கடிதத்தின் மூலமாக இந்த சிந்தனையைத்தான் வைத்து விட்டு போறதுக்கு பவுல் நினைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நிருபத்தின் மூலம் அவர் இந்த சிந்தனையைத்தான் வச்சுட்டு போறதுக்கு நினைக்கிறார். அதாவது தனக்கு அதிகமான மன வருத்தத்தை உண்டாக்கி இருந்த அந்த கலாத்தியரை பார்த்துதான் பவுல் சொல்றாரு சகோதரரே என்று சொல்லி. இந்த கடிதத்தினுடைய, அதாவது இந்த நிருபத்தினுடைய இறுதியிலையும் அப்படி சொல்றாரு இல்லைங்களா? அதாவது இது எதை காட்டுது அப்படின்னா, கலாத்தியரை சிக்க வைக்கக்கூடிய அந்த கிருகையின் மூலம் ரட்சிப்பு என்கிற அந்த கொள்கையை அவர்கள் பக்கவழியாக வந்து யூத மதவாதிகள் போதித்திருந்தார்கள் இல்லையா? கிருகையின் மூலம் ரட்சிப்பு என்கிற அந்த கொள்கையின் தவற பவுல் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி எழுதுகிறார். அதைத்தான் இங்க நம்ம பாக்குறோம். அது எந்த அளவுக்கு மோசமானது, அதை போய் நீங்க நம்புறீங்களேன்னு கடிந்து கண்டனம் பண்ணி எழுதியிருந்த போதும், கலாத்தியரை சாடுகிறத, கோபத்தோடு கடிந்து கண்டனம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிற பொழுது, அவங்களோடு இருக்கிற அந்த உறவை முறித்து கொள்ளாம அந்த ஒரு சிநேகமான மனப்பான்மையுடன் அவர்களை நடத்துறார் என்று சொல்லி பார்க்கணும்.
அவங்கள ரொம்ப கண்டிக்கிறாரு. அதாவது அவங்கள சிக்க வைக்கிற அந்த யூத மதவாதிகளுடைய கொள்கை கிரிகையின் மூலம் ரட்சிப்பு என்கிற போதனையை குறித்து அவர் பவுல் கடிந்து கண்டனம் பண்ணி இந்த நிருபத்துல எழுதுகிறார். அப்படி அவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிற போதும் அவர்களோடு இருக்கிற அந்த உறவை முறித்து கொள்ளாம ஒரு உறவோடு கூட அவர்களை நடத்துகிறார். சகோதரத்துவ அந்த உறவோடு அவர்களை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம நல்லா ஒரு விஷயத்த விளங்கிக்கணும். இன்றைக்கும் கூட விசுவாசிகள் மத்தியிலும் சபையிலும் விசுவாசிகள் மத்தியிலும் சபைக்கு இடையிலான உறவுகள்லையும் இந்த அன்பு மனப்பான்மை தேவை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசிகள் மத்தியில ஒரு சகோதரன் ஒரு தவறை செய்கிறான் என்று சொன்னால் கடிந்து கண்டனம் பண்ணின போதும் அது அந்த மனிதனை அழிப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடாது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறதை அல்லது ஒரு மனிதன் தனக்கு விரோதமாய் செய்கிறதை சபையில் இருக்கிற விசுவாசி கண்டால் அந்த மனிதனை சத்தியத்தின் மூலம் கடிந்து பேசினா, அதாவது வேதத்தின் மூலமாக புத்தி சொன்னாலும் கூட அந்த கடிந்து கொள்ளுதலோடு கூட அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறான். மனம் திரும்ப வேண்டும் என்று அந்த மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்கிற அன்போடு கூட அந்த காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே மாதிரி சபைகளுக்கு இடையிலான உறவிலும் இன்னொரு சபைகளுக்கு இடையிலான இருக்கிற உறவுகள்லையும் அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி இருந்த போதிலும் தவறான மனிதர்கள் தவறான விதத்துல நடக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அதை சுட்டி காட்டினாலும் அவர்களை அழிக்க வேண்டும், அவர்கள் மேல் ஒரு வெறுப்பு அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அப்படி செய்யாம அவங்க மேல ஒரு அன்போடு கூட அவர்களும் தெளிவான காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தெளிவான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அன்போடு தான் அந்த கடிந்து கொள்ளுதலும் அந்த புத்தி சொல்லுதலும் இருக்க வேண்டும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதனால பவுல் இங்க பாருங்க, இவர்கள் குழம்பி போயிருந்த இந்த சூழ்நிலையில கிரியின் மூலமாக ரட்சிப்பு என்று சொல்லி தவறான போதனையை அவர்கள் ஏற்று அதுல குழம்பி போயிருந்த நேரத்துல அவர்களை கடிந்து கண்டனம் பண்ணி இருந்த போதும் அவர்களோடு இருந்த அந்த உறவை முறித்து கொள்ளாம சகோதரர் என்று சொல்லி அவர் அங்க சொல்றத 9 தடவை இந்த லெட்டர்ல சொல்றத பார்க்கணும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப கலாத்தியருடைய மனசுல இந்த நிருபத்தின் மூலம் இந்த சிந்தனையை தான் வைத்துட்டு போகணும் என்று சொல்லி பவுல் நினைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த உறவு, கிரிகையின் மூலம் வருகிற உறவு அல்ல. கிறிஸ்து இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த காரியத்தை, இது எந்த கிரிகையினாலே இந்த ரட்சிப்பு வராது அப்படிங்கிறத விளக்கும்படியாக அவர் இதை பேசுறத பார்க்கிறோம். சகோதரரே, மேலும் சகோதரரே. அடுத்து நம்ம பார்க்கிறோம், மேலும் சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்று சொல்லி இங்க சொல்றத பார்க்கிறோம். என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம். இங்க பிரசங்கம் பண்ணுதலை குறித்து சில கிரேக்க பதங்கள்ல 2 பதங்கள் தான் இங்க அதிகமா புதிய ஏற்பாட்டுல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரசங்கம் பண்ணுதல், என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் சொல்லும் போது இந்த பிரசங்கம் பண்ணுதல் அப்படிங்கிறத காரியத்தை குறிக்க கிரேக்க பதங்கள்ல 2 பதங்கள் அதிகமாக புதிய ஏற்பாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு ஒரு செய்தியாளரனுடைய அறிவிப்பு, அந்த விதமான பொருளை உடையது. செய்தியாளருடைய அறிவிப்பு அப்படின்னு சொல்லும் போது ஒரு தூதுவர் ஒரு காரியத்தை பிரகடனப்படுத்துறது என்று சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரசங்கியார் தூதுவரா இருந்து ஒரு தூதன் மாதிரி இருந்து அவர் தெய்வீக அதிகாரத்தோடு கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு காரியம். சரிங்களா? அப்ப ஒண்ணு நம்ம பார்க்கிறோம், செய்தியாளரின் அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு பொருளை உடையது. அதாவது தூதுவரனுடைய பிரகடனம். ஒரு பிரசங்கியார் கடவுளுடைய தூதுவராய் இருந்து அவர் தெய்வீக அதிகாரத்தோடு தூது சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிகாரத்தோடு அந்த காரியத்தை செய்கிறது.
ஒரு அதிகாரத்தோடு ஒரு காரியத்தை செய்யறது. ரெண்டாவது நம்ம பார்க்கிறது, ரெண்டாவது பதமா பார்க்கிறது நற்செய்தியை சொல்லுவது என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? ரெண்டாவது நம்ம பார்க்கிறது நற்செய்தியை சொல்லுவது என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டு காரியங்கள் இந்த வார்த்தையில கிரேக்க பதங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒன்று, அதிகாரத்தோடு கடவுளுடைய வார்த்தையை தூதுவராக இருந்து பிரசங்கிக்கிற ஒரு காரியத்தை பயன்படுத்த இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதாவது பிரசங்கம் என்கிற பதம். இரண்டாவது, நற்செய்தி சொல்லுவது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கவலைப்படுகின்ற பாவிகளுக்கு மகிழ்ச்சியை அறிவிக்கக்கூடிய நல்ல செய்தி என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கவலையில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டு விதங்கள்ல இந்த பதம் புதிய ஏற்பாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரசங்கம், பிரசங்கிக்கப்பட்ட அப்படிங்கிற அந்த வார்த்தை. ஒண்ணு, அதிகாரத்தோடு, தெய்வீக அதிகாரத்தோடு கடவுள் சொல்லுகிறதை அப்படியே சொல்லுகிற, கடவுளிடத்துல பெற்று சொல்லுகிற ஒரு அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, நற்செய்தி சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கவலைப்படுகிற பாவிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே பவுல் சொல்லுகிறது இரண்டாவது வகையை சார்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கவலைப்படுகிற பாவிகளுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய நல்ல செய்தியை சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்று சொல்லுகிற பொழுது கலாத்தியர் முதல்ல நற்செய்தியை கேட்ட பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதை பவுல் இந்த பதத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். முதல்ல அவர் சொல்லுகிற பொழுது தெளிவான சுவிசேஷத்தை, உண்மையான சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டாங்க, நல்ல செய்தியை கேட்டாங்க. கவலைப்படுகிற ஒரு பாவிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை அவங்க கேட்டாங்க. அப்போ முதல்ல நற்செய்தியை கேட்ட பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படிங்கிறத பவுல் இந்த பதத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப ஆரம்பத்துல கலாத்தியர் இந்த சுவிசேஷத்தை கேட்டு அந்த மகிழ்ச்சிகரமா அதுல ஒரு மகிழ்ச்சிகரமான விசுவாசம் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? ஆரம்பத்துல சொல்லுகிற பொழுது அதை கேட்டாங்க, அதுல ஒரு மகிழ்ச்சியான விசுவாசம் கொண்டிருந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அது மேல அந்த கவலையோடு இருக்கிற பாவிகளுக்கு வருகிற நற்செய்தி, கிருபையினாலே மீட்பு அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா அதை ஏற்றிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இப்போ அந்த விசுவாசமானது ரட்சிப்புக்கு போதுமானது அல்ல அப்படின்னு சொல்லுகிற கள்ள போதகர்களுக்கு அவர்கள் செவி கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் பவுல் நினைவுபடுத்துறார். நீங்கள் ஏன் அந்த நல்ல சுவிசேஷத்தை விட்டு நல்ல இந்த காரியத்திற்கு செவி சாய்க்க வேண்டும் என்று அவங்கள பார்த்து கேட்கிறார். அதைத்தான் சொல்ல வர்றார். என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்று சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப ஏன் அப்படி நீங்க செவி சாய்க்க வேண்டும் அப்படிங்கிறத காட்டுறாரு. அதுதான் 3:1 நம்ம பாக்குறோம். இதே கலாத்தியர்ல பாக்குறோம். பாருங்க, 3:1 சொல்லப்படுகிறது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்று சொல்லி அந்த மேலான காரியத்தை நினைவுபடுத்துகிறார். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்று சொல்லி அங்க சொல்றாரு. அந்த என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம், அவங்க அப்படி இருந்தாங்க. இந்த பாவிகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த நல்ல செய்தியை கேட்டு மகிழ்ச்சியாக அதை விசுவாசித்து இருந்தாங்க. ஆனா இப்போதோ அந்த விசுவாசமானது, அவங்க பெற்றிருந்த அந்த விசுவாசமானது ரட்சிப்புக்கு போதுமானது அல்ல அப்படிங்கிற நல்ல போதர்களுடைய போதர்களுக்கு அவர் ஏன் செவி கொடுக்கணும் அப்படிங்கிற துணியில பவுல் இப்ப இந்த காரியங்களை பேசிக்கிட்டு வர்றாரு. ஏன் இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் பேசிக்கிட்டு வர்றாரு. அப்ப சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். மனுஷருடைய யோசனையின்படியானது அல்ல.
அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது உலகத்துல இன்னைக்கு நாம பார்க்கிற, உலகமெங்கிலும் தோன்றி இருக்கிற எல்லா மதங்களுமே மனிதர்களுடைய கற்பனை புனைவுகளாகவே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதனுடைய கற்பனைகள்னாலே உருவாக்கப்பட்ட காரியங்களாகவும் புனை கதைகளாகவுமே எல்லாம் இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனா பவுல் அறிவித்த இந்த செய்தி, இந்த சுவிசேஷமும் அவைகளுக்கு எல்லாம் முற்றிலும் வேறுபட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனாலதான் மற்ற காரியங்களோடு ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி நாம் சொல்லுவோம். எல்லாமே மற்ற மதங்கள்ல இருக்கிற காரியங்கள் எல்லாமே மனிதருடைய கற்பனையினால் புனைவுகளாக்கப்பட்ட காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி உருவாக்கப்பட்ட காரியங்கள் அது. ஆனா பவுல் அறிவித்த செய்தி அவைகளுக்கெல்லாம் முற்றிலும் வேறுபட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது தெய்வீக வெளிப்பாடுகளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தெய்வீக வெளிப்பாடு. அதான் 12ஆம் வசனத்திலேயே சொல்றார் பாருங்க. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்றார். அப்ப மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்ல. என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானது அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். அது நான் உங்களுக்கு சொன்ன அந்த சுவிசேஷம் மனிதனாலே உருவாக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிறத இங்க பவுல் சொல்றாரு. தேவனாலே கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு, தேவனே வெளிப்படுத்தின வெளிப்பாடு என்று சொல்லி உங்களுக்கு தெரிவிக்கிறேன், நீங்கள் அறிய விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்றாரு. பாருங்க 12ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை என்று சொல்லி சொல்றார். அதாவது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பவுல் தன் முன்னோர்களிடத்திலிருந்து பாரம்பரியமாக பெற்ற ஒரு செய்தி அல்ல அப்படிங்கிறத சொல்லுகிறார். நீங்க என்னால கேட்டீங்களே இந்த சுவிசேஷம், அது என்னுடைய முன்னோர்களிடமிருந்து பாரம்பரியமா நான் பெற்றுக்கிட்டு வந்த ஒரு செய்தி அல்ல அப்படிங்கிறத சொல்றார். அதான் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றும் அல்ல. அடுத்து அதுலயே சொல்லப்பட்ட இன்னொரு வார்த்தை பாருங்க, மனுஷனால் கற்றதும் அல்ல என்று சொல்லி சொல்றார். அதாவது இந்த சுவிசேஷம் எந்த ஒரு குருமார்களும் சொல்லிக் கொடுத்த காரியம் அல்ல என்று சொல்லி சொல்றார். எந்த குருவிட்ட இருந்தும் நான் கற்றுக்கிட்டு வரல, இல்லைங்களா? பவுல் கமாலியனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை எல்லாம் கற்றவர் என்று சொல்லி பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு வேத பகுதியில். இங்க மனுஷனால் கற்றதும் இல்லைன்னு சொல்லும் போது இந்த சுவிசேஷம் எந்த குருவும் சொல்லிக் கொடுத்த காரியம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த பவுலனுடைய அப்போஸ்தல பதவி மனிதனால் நியமனமானதும் அல்ல என்று சொல்லி நம்ம முதலாம் வசனத்திலேயே பார்க்கணும். பவுல் சொல்லிய சுவிசேஷம் மனுஷருடைய அல்ல என்று சொல்லி பார்க்கணும். அதாவது பரிசேயர் நியாய சாஸ்திரிகள்லாம் தங்கள் குருவை குறித்து பெருமை பாராட்டுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? அவங்க யாருகிட்ட கட்டுறோமோ அவங்களை குறித்து பெருமை பாராட்டுவாங்க. ஆனா பவுலுங்க தெளிவா சொல்றாரு, இது மனுஷத்து நான் கற்றுக்கொண்டது அல்ல என்று சொல்லி சொல்றாரு. அது என் முன்னோரிடத்திலிருந்து வந்ததும் அல்ல, நான் எந்த குருவுகிட்டையும் அதை கற்றுக்கவும் இல்லை. நான் உங்களுக்கு சொன்ன பிரசங்கம், அதாவது சுவிசேஷம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் மனுஷன் பெற்றதும் அல்ல, மனுஷனால் கற்றதும் இல்லை என்று சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்றார். வெளிப்பாடு அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய மூல கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, அது அப்போகலிப்சிஸ் என்று சொல்லி கிரேக்கத்துல சொல்லுவாங்க. அது நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு மேல் மூடியை திறப்பது போன்றது என்று சொல்லலாம். ஒரு மேல் மூடியை திறக்கிறது அல்லது திரையை விலக்கி உள்ள இருக்கிறத காட்டுகிறது என்று சொல்லி பொருள். ஒரு திரையை விலக்கி உள்ள என்ன இருக்குதோ
காட்டுறதுதான் வெளிப்பாடு என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை நேரடியாக தனக்கு வெளிப்படுத்தியதாலதான் தானும் மற்ற அப்போஸ்தலர்களை போலவே கிறிஸ்துவ நற்செய்தியை உண்மை என்று அறிந்ததாக பவுல் இப்பொழுது வற்புறுத்தி சொல்லுகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை நேரடியாக தமக்கு வெளிப்படுத்தியதுனாலதான் நானும் மற்ற அப்போஸ்தலரை போல கிறிஸ்துவின் நற்செய்தியை உண்மை என்று நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் இங்க வற்புறுத்தி சொல்றாரு. அதான் நம்ம அப்போஸ்தலர் 9:5 பார்க்கிறோம். தமஸ்குக்கு போய் கொண்டிருக்கிற பொழுது வழியில இயேசு கிறிஸ்துவரை சந்திக்கிற சம்பவங்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 9:5 நம்ம அப்போஸ்தலர் 9:5 பார்த்தோம்னா அந்த காரியத்தை பார்க்க முடியும். சரி, அடுத்து 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிற பொழுது, நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என்று சொல்லி இங்க வருகிறத பார்க்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்றார். என்னுடைய நடக்கையை குறித்து, யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கையை குறித்து என்று சொல்லி அங்க சொல்றத பார்க்க. நடக்கை, அதாவது யூத மார்க்கம் அப்படின்னு நம்ம இங்க பவுல் சொல்றது, அந்த வார்த்தை எதை காட்டுகிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டுல கடவுள் வெளிப்படுத்தின விசுவாச மார்க்கத்தை குறித்து பவுல் இங்க சொல்லல. இதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். பழைய ஏற்பாட்டுல கடவுள் கொடுத்த விசுவாச மார்க்கத்தை குறித்து பவுல் இங்க சொல்லல. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டுடைய விசுவாச மார்க்கத்தை பவுல் பின்பற்றி இருந்தா அவர் இயேசுவை மேசியாவாக வரவேற்றிருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இங்க சிமியோனை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இவர் பழைய ஏற்பாட்டு விசுவாச மார்க்கத்தை கொண்டிருந்தவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல நமக்கு சொல்லப்படுகிறத பார்க்கிற பொழுது இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது மேசியாவுக்காக அவன் காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப 8ஆம் நாளிலே இயேசு விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு அங்கே கொண்டு வரப்படுகிற பொழுது அவன் 28ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். பாருங்க, அவன் அவரை தன் கையில ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர் என்று சொல்லி அவர் பழைய ஏற்பாட்டின் விசுவாச மார்க்கத்தை சிமியோன் பின்பற்றி இருந்தவர் என்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அவர் வரவேற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி 38ஆம் வசனத்துல நம்ம பார்த்தாலும், இதே அதிகாரத்துல 2:38 பாத்தீங்கன்னாலும், அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அன்னாள். 37ஆம் வசனத்திலேயே நம்ம பார்க்க முடியும். 36, 37 அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அதாவது அன்னாள் என்கிற ஒரு பெண், 84 வயதுள்ள ஒரு பெண், இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கணும். அந்த பெண்ணும் அந்த நேரத்துல இயேசுவை பார்த்து அங்க ஆலயத்துல திருவயதுல குழந்தையில சொல்ற கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று சொல்லி பார்க்கணும். அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாச மார்க்கத்தை பவுல் பின்பற்றி இருந்தா அவர் இயேசுவை மேசியாவாக வரவேற்றிருந்திருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் சில யூதர்கள் அவரை வரவேற்றதான் நம்ம இந்த வசனங்கள்ல இருந்து பார்க்கணும். அப்போ பவுல் பின்பற்றிய யூத மார்க்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது பரிசேயர்கள் புனைந்த ஒரு சடங்காச்சாரமும் விதிவிலக்குகளும் நிறைந்த ஒரு உயிரற்ற மார்க்கமா இருந்தது என்று சொல்லி பார்க்கணும். பரிசேய மார்க்கத்தார்கள் உருவாக்கி வைத்திருந்த
சடங்காச்சாரமும் சில விதிவிலக்குகளும் நிறைந்த ஒரு உயிரற்ற மார்க்கமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறதான் யூத மார்க்கம் என்று சொல்லி பவுல் இங்க குறிப்பிடுகிறார். அது விசுவாச மார்க்கம் அல்ல, பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட சரியான காரியம் அல்ல. இப்படிப்பட்டவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரத்துல 3-7 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கைகொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைகொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றார், இதெல்லாம் அவங்க உருவாக்கி வைத்திருந்த ஒரு காரியம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 1-9 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-9 வசனம் வரைக்கும். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதப்பாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாய்களினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார் என்று சொல்லி பார்க்கலாம். இங்க இயேசு கிறிஸ்து இவங்களுடைய நடவடிக்கைகளை அவர்களுடைய பாரம்பரியம் என்று சொல்லி சொல்றார். கற்பனைக்கு மாறாக நீங்கள் உங்களுடைய பாரம்பரியங்களை செய்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றத பார்க்க. ஆகவே இங்க கலாத்தியர்ல பவுல் பயன்படுத்துகிற யூத மார்க்கத்தில் இருந்த போது என்று சொல்லுகிற பொழுது அது விசுவாச மார்க்கம் அல்ல, அது பரிசேய மார்க்கத்தார்கள் உருவாக்கி வைத்திருந்த சடங்காச்சாரங்களையும் விதிவிலக்குகளையும் நிறைந்த ஒரு உயிரற்ற மார்க்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை இயேசு கிறிஸ்துவும் கண்டித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மார்க்கத்தை இயேசு கண்டனம் செய்கிறது தான் நம்ம இப்ப இந்த பகுதியில வாசிச்சோம். அப்ப தான் குணப்படுவதற்கு முன்பதாக, அதாவது ரட்சிப்பை அடைவதற்கு முன்பதாக பவுல் அந்த மார்க்கத்துல தேறினவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மதவெறி கொண்ட பரிசேய பவுலா கிறிஸ்துவ மதத்தை புனைந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்கிறார். அவங்க என்ன சொல்லி வைத்திருந்தார்கள் என்று சொன்னா, இது பவுல் ஒரு பொய்யான காரியத்தை செய்கிறார், அவர் அப்போஸ்தலனே கிடையாது என்று சொல்லி அவர்கள் பொய்யான காரியங்களை பரப்பி வைத்திருந்தார்கள். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த யூத மதவாதிகள் ஏற்கனவே பவுல் மேல ஒரு சில குறைகளை சொல்லி வைத்திருந்தாங்க. இவர் மெய்யான அப்போஸ்தலன் அல்ல அப்படிங்கிறதாகவும், அவர் சொல்லுகிறது மெய்யான நற்செய்தி அல்ல, அது மூலமா ரட்சிக்கப்பட முடியாதுங்கிற மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்க. அதனாலதான் இப்ப பவுல் நினைவுபடுத்துறார், இந்த விதமா மதவெறி கொண்டிருந்த பரிசேய பவுலா கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கி இருப்பார் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. நானா இதை பண்ணி இருப்பேன்னு பாருங்க அப்படிங்கிறார். நான் யூத மதத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கைகளை குறித்து அப்படின்னு சொல்றார். நான் என்ன விதமா இருந்தேன்னு நினைச்சு பாரு, மதவெறி கொண்டு இருந்தேன். நான் இதை உருவாக்குவனா கிறிஸ்துவ மதத்தை? நான் கிறிஸ்துவர்களை கொன்று குவித்தவன், கிறிஸ்தவர்களை கட்டி தூக்கி கொண்டு போறதுக்கு வந்ததெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட நானா இந்த காரியத்தை செய்திருப்பேன், நீங்க சிந்தித்து பாருங்க கலாத்தியரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் தான் அதிகமா யூத மார்க்கத்தை அப்ப நான் போதிக்கணும் உங்களுக்கு.
நான் அதை போதிக்காத இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அதனால ரட்சிப்பு இல்லை. இது இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். கிருபையின் மூலமாக ரட்சிப்பு என்கிற இந்த போதனை தேவனால் வந்தது, இது பாரம்பரியத்தினால் வந்தது அல்ல அப்படிங்கிறத அவங்களுக்கு நினைவுபடுத்துறார். இப்ப கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் பவுல் இந்த சடங்காச்சார மத வாழ்க்கையில திருப்தியா இருந்தார் என்று சொல்லி பாக்குறோம் சரிங்களா. அதனாலதான் அதுக்கு எதிரா இருந்ததை குறிச்சு அவங்க எதிரா இருந்தவங்களை எல்லாம் கொல்றதுக்கு பார்த்தாருன்னு சொல்லி பாருங்க. கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது எதை காட்டுதுன்னா, பவுல் ஆரம்பத்திலே கலாத்திய சபையை நிறுவன போது தன் சொந்த அனுபவ சாட்சியை அது அவர் சொல்லி இருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது இல்லைங்களா. அவர் பல இடங்கள்ல தன்னுடைய அனுபவ சாட்சியை அடிக்கடி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பவுலுடைய பிரசங்கத்துல அது வருகிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. தன்னை பற்றி அவர் சொல்லுகிறார், தான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் யூத மார்க்கத்திலேங்கிறத அவர் சொல்லுகிறார். உதாரணத்துக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அங்க சொல்றார். பாத்தீங்களா, தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே என்று சொல்லி சொல்றார். அவர் அதுக்கு முன்னாடி ரட்சிப்பை அடைவதற்கு முன்பாக என்னவாக இருந்தார் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய பிரசங்கத்துல அடிக்கடி நினைவுபடுத்துகிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 22ஆம் அதிகாரத்துல பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா அதுல கூட 4ஆம் வசனம் பாருங்க. நான் இந்த மார்க்கத்தாராகி புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன் என்று சொல்லி பவுலுங்க சொல்றத பார்க்க சரிங்களா. அவருடைய பிரசங்கத்துல அவர் என்னவாக முதல்ல இருந்தாரோ அதை அங்கங்க சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் அப்படிங்கிறத சொல்றார். 3ஆம் வசனத்துல கூட பாருங்க, நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தச்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியன் பாதத்தின் அருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி சொல்ற. நான் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தேன் அப்படிங்கிறத சொல்றார் இல்லைங்களா. இப்ப கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லுகிறது அவர் தன்னுடைய அனுபவங்களை பிரசங்கத்தின் போது சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப பவுல் முதல்ல கலாத்திய சபை நிறுவின பொழுது தன்னுடைய சொந்த அனுபவத்தையும் அங்க சொல்லி இருக்கிறார். அதனாலதான் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சொல்றார். நீங்க ஏற்கனவே என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப பவுல் இங்க சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷமானது என்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்து பரம்பரையாக பெற்றது அல்ல அப்படிங்கிறத நீங்க அறிந்துணர வேண்டும் அப்படிங்கிறது தான் பவுல் அங்க சொல்றார். நான் உங்களுக்கு அறிவிச்ச அந்த சுவிசேஷம் என்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்து நான் பாரம்பரியமாக பெற்றது அல்ல அப்படிங்கிறத நீங்க உணருங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் யூதனாக பிறந்து வைராக்கியமான பரிசேயனாக இருந்தவன் என்று உங்களிடத்துல சொல்லி இருந்தேன்ல அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறார். அவங்களுக்கு சொன்ன இல்லையா, ஒரு பரிசேயன் கிறிஸ்துவ நற்செய்தியை எப்படி உருவாக்கி இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறார். ஒரு பரிசேயன் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறவன் எப்படி இப்படி ஒரு கிறிஸ்துவ நற்செய்தியை உருவாக்கி இருக்க முடியும்? நான் தானே கிறிஸ்துவ யூத மார்க்கத்தை உங்களுக்கு போதிச்சிருப்பேன் இல்ல, நான் அவ்வளவு வைராக்கியம் உடையவனா இருந்தேனே. அப்ப கிறிஸ்து என்னை சந்திக்கிற வரைக்கும் நான் யூத மார்க்கத்துல பக்தி வைராக்கியமா இருந்தேன். ஆனா இயேசு கிறிஸ்துவே இந்த சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்றார். இது தேவனிடத்திலிருந்து வந்தது, நீங்கள் இப்பொழுது கேட்டு இருக்கிறது பக்க வழியாய் வந்த கள்ள போதனை அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுதான் பவுல் சொல்றார். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என் நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என்று சொல்லி சொல்றார். தேவனுடைய சபை என்று சொல்லி சொல்றார். இந்த வார்த்தை எதை காட்டுகிறது அப்படின்னா, சபை அப்படின்னா என்ன, எக்லீசியா என்று சொல்லி இதை கிரேக்க பதத்துல நம்ம பார்க்கிறோம். எக்லீசியா அப்படிங்கிற கிரேக்க பதம்.
இது தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மக்களின் கூட்டம் என்று சொல்லி பார்க்க. தேவனால் அழைக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட கூட்டம், அதான் தேவனுடைய சபை என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்க. தேவனுடைய சபைன்னா என்ன? கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்க. இப்ப தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என்று சொல்லி சொல்றார். நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என்று சொல்லுகிற பொழுது, கடவுளுடைய சபைய நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி வந்தேன் அப்படின்னு சொல்றார். நான் அதை துன்பப்படுத்தினேன்னு சொல்றார். பவுல் தொடர்ந்து சபையை அழிக்க முயற்சி செய்து அது அவரால் முடியாமல் போனது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். தொடர்ந்து அவர் அதை செய்தார். ரட்சிப்பை அடைவதற்கு முன்பதாக அதைத்தான் செஞ்சுக்கிட்டு வந்தார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 3-4 வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3-4. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி பார்க்க. அதைத்தான் சொல்றார் அங்க நடக்கிற 8ஆம் அதிகாரம் 3-4 பாருங்க. சவுல் வீடுகள் தோறும், பவுல் தாது வீடுகள் தோறும் நுழைந்து ஸ்திரீகளையும் புருஷர்களையும் அழிக்கிறதற்கு முயற்சி செய்தார் என்று சொல்லி பார்க்க. இல்ல, அதான் இங்க சொல்றார் பவுல். நான் அப்படிப்பட்டவனாக இருந்தேன். யூத மார்க்கத்துல இருந்த போது நான் அப்படித்தான் இருந்தேன்னு சொல்றார். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி பாழாக்கி வந்தேன் என்று சொல்லி சொல்றார். இது 14ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, என் ஜனத்தார்ல என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி சொல்றார். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் தேறினவனானேன் என்று தேறினவன் என்று சொல்லி சொல்றார் தன்னை. அதாவது ஒருவன் தன் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருப்பத அகற்றுவது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அதை நம்ம பார்க்கணும். என் ஜனத்தாரில் என் வயதில் உள்ள அநேகரை பார்க்கிலும் தேறினவனா இருந்தேன் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு யூத மதத்தை கடைபிடித்தார் என்று சொல்லி பார்க்கணும். யூத மதத்தை கடைபிடிக்கிறதுல பவுல் தன் வயதுள்ள அநேகரை காட்டிலும் அதிகமாக முயற்சி செய்தவர் என்று சொல்லி அங்க சொல்லப்படுற. அதைத்தான் சொல்றார் பவுல். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மதவெறியரா, இப்படிப்பட்ட மதவெறியரா இருந்த நானா இதுக்கு மாறான வேறொரு செய்தியை சொல்லி இருப்பேன், கிறிஸ்துவ நற்செய்தியை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப நம்ம அதை பார்க்கணும். இப்படி இருந்த நான் தானே அதை சொல்லி இருக்கணும், சடங்காச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கணும். வேற யூத மதவாதிகள் ரட்சிப்புக்கு என்ன செய்யணும்னு சொல்றாங்க, பக்க வழியாய் வந்தவர்கள் இதை மட்டும் செய்யக்கூடாது, சில சடங்காச்சாரங்களையும் செய்யணும்னு போதிச்சு கலாத்திய சபையை குழப்பி இருக்கிறாங்க. இப்ப பவுல் நினைவுபடுத்துறாரு அவங்களுக்கு, நான் ஒரு பரிசேயன், நான் ஒரு யூதன், நான் கமாலியின் பாதத்துல அமர்ந்திருந்தவன், எங்க முன்னோருடைய பாரம்பரியங்களை கடைபிடிக்கிறதுல மற்ற என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் நான் அதுல தேறினவனா இருந்தேன். நான் சபைகளை துன்பப்படுத்தி இருக்கிறேன், பால்படுத்தி இருக்கிறேன். அப்படிப்பட்ட நானா அந்த யூத மதத்திற்கு மாறான அதாவது யூத மத பாரம்பரியத்துக்கு மாறான இந்த காரியத்தை நான் சொல்லுவேன், இதை உருவாக்கி இருப்பேன். அப்ப அவர்கள் சொல்லுகிற விதமாக ரட்சிப்பு அப்படி வரும் என்று சொன்னா நானே அதிகமாய் அதை போதித்திருப்பேனே அப்படிங்கறதான் அங்க சொல்ல வர்றார் இல்லைங்களா? அவங்க சடங்காச்சாரங்கள்லாம் செய்யணும், விருத்த சேதனம்லாம் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க, குழப்பி இருக்காங்க. அப்படின்னா நான் தானே அதை சொல்லி இருக்கணும். அப்ப இந்த விதமான மதவெறியரா இருந்த நான் தான் இல்லைங்களா, இந்த விதமா மதவெறியரா இருந்து நான் வேறொரு செய்திய உங்களுக்கு எப்படி உருவாக்கி கொடுத்திருக்க முடியும், ஒரு கிறிஸ்துவ செய்தி அதுக்கு மாறா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறார். ஆகவே தான் அறிவித்த சுவிசேஷம் தன்னிடத்திலிருந்து அல்ல, அது கடவுளிடம் இருந்து வெளிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பவுலுங்க விளக்குறார். அது என்னிடத்திலிருந்து நான் உருவாக்கினது அல்ல, நானே எதையோ ஒன்ற சொல்லி உங்ககிட்ட சொல்லல, அது கடவுளிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட உன்னதமான சுவிசேஷம் அப்படிங்கிறத சொல்றார். அது பாவிகளிடத்துல வருகிற விசேஷமான செய்தி இல்லைங்களா, ஒரு நல்ல செய்தி. பாவத்துல இருக்கிற மனுஷன்
அதுல இருந்து விடுதலை அடைய முடியாமல் இருக்கிற மனுஷனுக்கு வருகிற நற்செய்தி அது என்று சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அதான் சொல்றாரு. அதுலயே நம்ம பார்க்கும்போது என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி அது சொல்லப்படும். என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்கள் அப்படின்னு சொல்லும் போது பாரம்பரியம் அப்படிங்கறதான் நம்ம பார்த்தோம். மத்தேயு 15லயே நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அதை சொல்றார். அப்ப அது கடவுளுடைய நீதி சட்டங்களை மீறி, கடவுள் கொடுத்த அந்த நீதி சட்டங்கள் எல்லாம் மீறி தங்கள் விருப்பப்படி சடங்காச்சாரத்தையும் விதிவிலக்குகளையும் பரிசேயர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? அதைத்தான் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்கள் என்று சொல்லி சொல்றாரு. அது கடவுளால் வந்தது அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த 4 வசனத்துல வார்த்தையா பார்க்கிறோம். அவர்களோடு பேசிக்கிட்டு வராரு, கலாத்தியரோடு பேசுகிறார். இப்ப இதுவரைக்கும் நம்ம இந்த வசனங்கள்ல இருந்து பார்த்தத சுருக்கமா உங்களுக்கு சொல்லணும்னா, கலாத்திய நாட்டு விசுவாசிகளை தப்பான வழியில நடத்த பார்க்கிற கள்ள போதகருக்கு பவுல் மறுப்பு தெரிவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? பவுல் விசுவாசத்தினால் மட்டுமே ரட்சிப்படைய முடியும் என்று சொன்ன அந்த சுவிசேஷத்தை அவர்கள் எதிர்த்து தாக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க எதிர்க்கிறாங்க, அப்படி இல்ல, சடங்காச்சாரங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுதான் அந்த நான் உங்களுக்கு சொன்ன விசுவாசனால மட்டுமே ரட்சிப்பு அப்படிங்கிற நான் சொன்ன அந்த சுவிசேஷம் தான் கடவுள் வெளிப்படுத்தின ஒரே செய்தி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த சுவிசேஷம் மனித அறிவினாலே வகுத்த ஒரு கொள்கை அல்ல, அது தானாய் உருவாக்கின ஒரு கொள்கை அல்ல அப்படிங்கிறத பவுல் சொல்றார். சரிங்களா? இந்த சுவிசேஷம் தெய்வீக வெளிப்பாடு என்று சொல்லுகிறார். இதற்கு மாறானதை சொல்லுகிற மாறான கருத்துக்கள் எல்லாமே அது தேவனுக்கு எதிரானது என்று சொல்லி சொல்றாரு. சுவிசேஷத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத சொல்றாரு. இப்ப பவுல் இப்ப சொல்லி வருகிற இந்த சுவிசேஷம் தெய்வீக அதிகாரம் வாய்ந்தது என்று சொல்லி சொல்றாரு. அந்த சுவிசேஷத்தை தாக்குறதுங்கிறது எதுக்கு சமமா இருக்குதுன்னா, அது கடவுளையே தாக்குவதற்கு சமமாகும் என்று சொல்லி சொல்றாரு. அதுதாங்க சொல்றாரு. சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர சுவிசேஷம் தெய்வீக அதிகாரம் வாய்ந்த சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை தாக்குவது அப்படிங்கிறது கடவுளையே தாக்குவது அப்படின்னு சொல்லி, கலாத்தியரே ஏமாந்து போகாதீர்கள் அப்படின்னு சொல்லி பவுல் எச்சரிக்கிறார் கலாத்தியர். இல்லைங்களா? நம்ம மறந்துடக்கூடாது. சுவிசேஷத்தை தவறாக்குகிற பொழுது அது ஒரு மனிதனுக்குரிய காரியங்கள்ல இருந்து அவனை விலகி போக செய்கிறதும் கிறிஸ்துவுடைய மகிமை குறிக்கும். இதெல்லாம் போன வாரத்திலேயே கடந்த மாலை ஆராதனையிலேயே பார்த்தோம். அப்ப தெய்வீக வெளிப்பாடாகிய இந்த சுவிசேஷ செய்தியை யாரும் மாற்றவோ அதனோடு எதையும் கூட்டவோ கூடாது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அது நம்மளுடைய இருதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷம் மாத்துறதும் தவறு, அதனோடு எதையாவது கூட்டுறதும் தவறு. அது கடவுளையே தாக்குவதற்கு சமமானது. இல்லைங்களா? கடவுள் மனிதர்களை ரட்சிக்கும்படியாக சுவிசேஷத்தின் மூலமாக பேசுகிறார். அதை மாத்தி விட்டீர்கள் என்று சொன்னோம்னா அவன் கடவுளுடைய மகிமையை குறைக்கிறான், மனிதனை முதன்மைப்படுத்துகிறான், எல்லாத்தையும் குழப்புகிறதாக மாறிவிடும் என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் சொல்றாரு பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா பவுல் இந்த சுவிசேஷத்தை குறித்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக்குவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். அதாவது இந்த சுவிசேஷம் இல்லைங்களா, இந்த சுவிசேஷத்தை தெய்வீக வல்லமை என்று சொல்லி பவுல் சொல்றார். அது தேவ வல்லமையாக, தேவ பலன்னா தெய்வீக வல்லமை உடையதாக இருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு இந்த ரோமர்ல. அதைத்தான் நம்ம இந்த கலாத்தியர் 1:6-14 வரைக்கும் அந்த சுவிசேஷத்தை தான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அப்ப இந்த சவுல் இல்லைங்களா, தச்சு பட்டணத்தானா இருந்த இந்த சவுலை
இயேசுவை பின்பற்றுகிற சீடனாக மாற்றக்கூடிய அந்த வல்லமை, அந்த தெய்வீக அற்புத வல்லமையாக இந்த சுவிசேஷம் தான் இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் பவுலை மாற்றி இருக்கிறது இல்லைங்களா? பணமோ வேற காரியமோ பவுல் என்ன பண்ணலைங்க, மாத்தல. இந்த சுவிசேஷம் தான் அவரை மாற்றி இருக்கிறது. அவரை கடவுளுடைய தாசராக மாற்றி இருக்கிறது. பணம் மாத்தல, வேற எதுவும் மாத்தல அவரை. அப்ப அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சரி, இந்த பகுதியிலிருந்து நாம் இன்றைக்கு நடைமுறையா எடுத்துக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சுவிசேஷம் பவுலினுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின மாற்றங்கள். ஒரு 3 காரியத்தை நாம் அதுல இருந்து சிந்திப்போம். முதலாவதாக, பவுல் தான் முன்பு பகைத்ததை இப்பொழுது நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அவர் எதை பகைத்தார் முன்பு அப்படின்னு பார்த்தா, கலாத்தியர் 1:13 நமக்கு சொல்லுகிறது, அவர் தேவனுடைய திருச்சபையை பகைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் திருச்சபையை பகைத்தார், கடவுளுடைய சபையை பகைத்தார். கிறிஸ்துவர்கள் தீமை செஞ்சதுனால அவர் பகைக்கல. தவறான ஒரு கருத்துக்களை கிறிஸ்துவர்கள் பரப்பினதுனால அவர்களை அவர் பகைக்கல, திருச்சபையை பகைக்கல. அதுக்காக அவர்கள் பவுல் பகைக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதி கிறிஸ்துவர்கள் தங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போலவே எங்க போனாலும் நன்மை செய்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அவங்க நன்மை செய்கிறவர்களாக வாழ்ந்தாங்க ஆதி கிறிஸ்தவர்கள். இயேசுவை போல ஒரு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பவுல் திருச்சபையை பகைத்தார். கிறிஸ்துவர்கள் தீமை செய்ததினாலையும் அல்லது தவறான கருத்துக்களை பரப்பினதினால அவர்களை அவர் பகைக்கவில்லை. ஏன் பகைத்தார்? பவுலுக்கு ஏன் அப்படி செய்தார்ன்னு சொன்னா, மத வெறியினாலே பவுல் குருடாக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யூத மத பாரம்பரியங்கள்னால பவுல் குருடாக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பரிசுத்தமான சபை மக்களுடைய வாழ்க்கையை பார்க்க கூடாதபடிக்கு குருடராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடியாத ஒரு குருடராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை துன்பப்படுத்துறதுக்கு முயற்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அப்படித்தான் இருக்கிறாங்க. நல்ல சபைகளுடைய வாழ்க்கை பார்க்கிற பொழுது அவர்களை துன்பப்படுத்த பார்க்கிறாங்க. ஆனா இங்க பவுல் இப்போ அவர்களை சகோதரர் என்று சொல்லி அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. பவுலுடைய வாழ்க்கையில இந்த சுவிசேஷம் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு பாருங்க. பவுல் தான் முன்பு பகைத்ததை இப்பொழுது நேசிக்கிறார். முன்பு கிறிஸ்துவர்களை அவர் பகைத்தார், தேவனுடைய சபையை பகைத்தார். ஆனா இப்பொழுதோ அவர்களை நேசிக்கிறார், சபையை நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்க. 1 யோவான் 3:14 பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை சகோதரிடத்துல அன்பு கூறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவால மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்துல அவன் அன்புடையவனாக இருப்பான், அவர்களை நேசிக்கிறவனாக இருப்பான். அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி உணர்ந்தவனாக அவன் அவர்களை நேசிக்கிறவனாக இருப்பான். அப்படி நேசிக்கிற பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சகோதர அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா, சகோதர அன்புனா கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை, அவர்களிடத்துல இருக்கிற அந்த அன்பு. அப்ப முதலாவது நாம பார்க்கிறது, பவுல் தான் முன்பு பகைத்ததை இப்பொழுது நேசிக்கிறார். முன்பு அவர் திருச்சபையை பகைத்தார், கிறிஸ்துவர்களை பகைத்தார். ஆனா இப்பொழுதோ அவர்களை சகோதரர் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த சுவிசேஷம் பவுலுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின மாற்றங்கள்ல முதலாவது நம்ம பார்க்கிறது, பவுல் தான் முன்பு பகைத்ததை இப்பொழுது நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவையும் பகைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இப்பொழுது இயேசுவின் கிருபையை போற்றி எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். அவருடைய கிருபைய இப்பொழுது உயர்த்தி துதிக்கிறார், போற்றுறார். அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்காக வாதாடவும் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தினார், இயேசு கிறிஸ்துவை வெறுத்தார். ஆனா இப்பொழுதோ கிறிஸ்தவர்களை சகோதரர் என்று சொல்லியும், இயேசு கிறிஸ்துவை தேவன் இரட்சகர் என்று சொல்லியும், அவருடைய அந்த சுவிசேஷத்திற்காக இப்பொழுது போராடி கொண்டு வாதாடுகிறவராகவும் இருக்கிறார். எதை வெறுத்தாரோ அதுக்காக ஒரு போராடுகிறவராக இருக்கிறார். அப்ப அந்த சுவிசேஷம் பவுலுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு பாரு. பவுல் தான் முன்பு பகைத்ததை இப்பொழுது நேசிக்கிறார். இரண்டாவதா நம்ம பார்க்கறது என்னன்னா, பவுல் தான் முன்பு அணைத்து கொண்டிருந்ததை இப்பொழுது வெறுக்கிறார். பவுல் முதலாவது எதை அணைத்து கொண்டிருந்தாரோ அதை இப்பொழுது வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்க. பவுல் முன்பு அப்படியே அணைத்து கொண்டிருந்தத, நேசித்து அணைத்து கொண்டிருந்தத இப்பொழுது வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அதாவது பவுல் பரிசேய பாரம்பரிய சடங்காச்சார மார்க்கத்தை அனுசரிப்பதுல தீவிரமானவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்க. அந்த சமய காரியங்கள்னால கடவுளுடைய தயவு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர் நம்பினார், தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நம்பினார் இல்லைங்களா? பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 5-6 வசனம் பாருங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தேன். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லி சொல்றத இங்க நம்ம பாக்குறோம். 5-6 வசனத்துல நம்ம பாக்குற பொழுது, முன்பு அவர் பரிசேய பாரம்பரிய சடங்காச்சார மார்க்கத்தை அனுசரிப்பதுல தீவிரமா இருந்தார் என்று சொல்லி பார்க்க. அந்த காரியங்கள்ல அதை செய்யறதுனால கடவுளுடைய தயவு நிச்சயமாக தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர் நம்பினார். ஆனா இப்போ மீட்கப்படுவதற்கென்று சொல்லி தாம் கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உணர்ந்தவராக இருக்கிறார் இல்லைங்களா? அதை நம்ம செய்யறதுனால ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்லி, தயவு கிடைக்கும்னு முதல்ல நினைச்சிருந்தாரு. அதை அணைத்து கொண்டிருந்தார். அந்த சடங்காச்சார காரியங்களை, பாரம்பரியங்களை அணைத்து கொண்டிருந்தார். ஆனா இப்பொழுதோ மீட்கப்படுவதற்கென்று தாம் கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவனுடைய கிருபையினால் அழைக்கப்படுகிற பொழுதுதான் தனக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்பதை உணர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அப்ப கிறிஸ்து நம்மை விடுவிக்கும்படி தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்றும், இந்த மீட்பின் திட்டம் கடவுளுடைய நித்திய ஆலோசனையில் வகுக்கப்பட்டது என்று சொல்லியும் அவர் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார் பவுல் இல்லைங்களா? கிறிஸ்து நம்மை மீட்கும்படி தம்மை ஒப்பு கொடுத்த 4ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? கலாத்தியர் 1:4 கிறிஸ்து நம்மை விடுவிக்கும்படி தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியும், இந்த மீட்பின் திட்டம் அவர் இப்படி வந்து மரித்தது கடவுளுடைய நித்திய ஆலோசனையில உருவாக்கப்பட்டது, வகுக்கப்பட்டது என்று சொல்லி அவர் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? இப்ப கிருபையால பாவியை ரட்சிப்பது மனிதரின் சித்தத்தால் உண்டானது அல்ல அப்படிங்கிறத இப்பொழுது பவுல் உணர்ந்திருக்கிறார். மனுஷருடைய கிருபையினால பாவிகளை ரட்சிக்கிறது மனிதனுடைய சித்தத்தினால உண்டானதல்ல, அது தேவ சித்தத்தினால உண்டானது என்று சொல்லி பார்க்க. அப்ப இதற்கு மாறான எந்த உபதேசத்தையும் வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லி பவுல் அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது அது கள்ளப்போதனுடைய செய்தி என்று சொல்லி பார்க்கிறோம். நற்செய்திக்கு எதிரான ஒரு போலியான செய்தி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் அது கடவுளின் சாபத்திற்கு உட்பட்ட ஒரு போதனை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இப்ப ரெண்டாவது நம்ம பார்க்கறது என்னன்னா, சுவிசேஷம் பவுலுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றத்தை உருவாக்கினது. இரண்டாவதா நம்ம பார்த்தது, பவுல் தான் முன்பு தழுவி கொண்டிருந்ததை, அதாவது அணைத்து கொண்டிருந்ததை இப்பொழுது வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்க. முதல்ல பார்த்தா முன்பு வெறுத்ததை இப்பொழுது நேசிக்கிறார்.
பவுல் முன்பு அணைத்து கொண்டிருந்ததை இப்பொழுது வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்க சுவிசேஷம் அவருடைய வாழ்க்கையில இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. கடைசியாக நாம பார்க்கிறது, முன்பு பவுல் மனித பாரம்பரிய போதனைகளை பின்பற்றினார், இப்பொழுதோ கடவுள் தமக்கு வெளிப்படுத்திய வழியில நடக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப பாருங்க, முன்பு தாம் மத சம்பந்தமாக அவர் கற்றதையெல்லாம் முன்னோர் பாரம்பரியம் என்று சொல்லி பவுல் சொல்றார். தான் முதல்ல கடைபிடித்து வந்ததெல்லாம் முன்னோர்கள் தனக்கு கற்றுக் கொடுத்த பாரம்பரியம் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? அப்ப நம்ம இங்க ஒரு காரியத்தை நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள்ல அநேக உண்மைகள் இருக்கிறது உண்மைதான். பெத்தவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள்ல சில உண்மைகள் இருக்கும். ஆனா அதே நேரத்துல மிக தவறான காரியங்கள் கூட பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே இருந்து அநேக காரியங்களை, சடங்காச்சார காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விடுவார். ஆகவே நம்மளே இருக்கிற பல விஷயங்கள்ல அங்கிருந்து வந்ததாக இருக்கும் இல்லைங்களா? நிறைய அப்படியே உணர்வோடு ஒன்னா இருக்கும். அதையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் வெளியே தூக்கி எறிய வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்க நிறைய வார்த்தைகள், நிறைய காரியங்கள் இல்லைங்களா? தும்புனா அவசகுணம், பூனை குறைக்க போனா அவசகுணம் இல்லையா? ஏதாவது ஒரு பள்ளி விழுந்தா அவசகுணம், இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கத்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாம பாரம்பரியமா கத்து கொடுத்துருப்பாங்க. நிறைய இன்னும் அசிங்கமான காரியங்கள் இதெல்லாம் கத்து கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் தூக்கி தூர எறிய வேண்டிய விஷயமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. இப்ப பவுல் இயேசு கிறிஸ்துவே தனக்கு தெய்வீக உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? அதுதான் பார்க்க. அதாவது யோவான் 14:6 சொன்ன மாதிரி, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி பவுல் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற அந்த காரியத்தை சொல்றார். தன்னால் மாத்திரம்தான் ரட்சிப்புண்டாகும், என்னை விசுவாசிக்கிற பொழுதுதான் மீட்புண்டாகும், என்னை தவிர எந்த சடங்காச்சார காரியங்களையோ எந்த காரியங்களை செய்தாலோ மனித கிரியைகளை செய்தாலோ புண்ணியங்களை செய்தாலோ எதை செய்தாலும் கூட ரட்சிப்பு கிட்டாது அப்படிங்கிறத தெளிவாக இப்பொழுது பவுல் உணர்ந்து அதை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப பவுல் முன்னோர்களுடைய பாரம்பரிய போதனைகளை தவறு என்று சொல்லி மறுக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப நம்முடைய போதனைகளை நாம் ஆராய்ந்து, நம்ம பின்பற்றி வருகிற போதனைகளை நாம் ஆராய்ந்து, அது வேதம் போதிக்கிற போதனை தானா அப்படிங்கிறத சரியாக ஒப்பிட்டு பார்த்து நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? ஏதோ ஒன்றை மதிகேடரை போல கேட்டு அப்படி இருக்கக்கூடாது. வேதம் போதிக்கிறதா, வேதத்திலிருந்து வந்ததா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு தவறக்கூடாது இல்லைங்களா? இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்கள் வேதத்தை கையிலே வைத்திருந்தும் வேதத்தை உடைய சத்தியங்களை பார்க்காம மனிதருடைய கற்பனைகளையும் பாரம்பரியங்களையும் சடங்குகளையும் இல்லைங்களா அதை செய்து இன்றைக்கு தாங்களும் பரலோகத்துக்கு உரியவர்கள், இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே மார்தட்டி கொண்டிருந்தாலும் அவருடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நாம பார்த்தாலே அது பயங்கரமா இருக்குது இல்லைங்களா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்காம இல்லைங்களா? நம்ம கவனமா அதை பார்க்க வேண்டியது அவசியம். இப்ப பாருங்க, இங்க நாம இன்றைக்கு 3 காரியங்களை நம்ம இதுல நடைமுறையா எடுத்துக்கிறோம். இந்த செய்தி நம்ம எதை காட்டுகிறதுனா, சுவிசேஷம் பவுலுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின மாற்றங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களை ஏற்படுத்தினது என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது நம்ம பார்த்தோம், பவுல் தான் முன்பு பகைத்ததை இப்பொழுது நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
பவுல் தான் முன்பு தழுவி கொண்டிருந்ததை இப்பொழுது வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூணாவதாக, முன்பு பவுல் மனித பாரம்பரிய போதனைகளை பின்பற்றினார், இப்பொழுதோ கடவுள் தமக்கு வெளிப்படுத்திய வழிகள்ல நடக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? வேத உபதேசமும் உங்கள் இருதயத்துல பரிசுத்த ஆவியின் செயலும் மேலே நம்ம இப்ப பார்த்த அந்த 3 காரியம் இருக்குது இல்லைங்களா, அந்த 3 முறைகள்லயும் உங்களை மாற்றி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியம். வேத உபதேசமும் உங்கள் இருதயத்துல பரிசுத்த ஆவியினுடைய செயலும் நம்ம பார்த்த அந்த 3 முறைகள்ல உங்களை மாற்றி இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் பார்க்க. அதாவது, முன்பு பகைத்த எதையாவது இப்பொழுது ஒரு கிறிஸ்துவனாக நீங்க நேசிக்கிறீங்களா அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? முதல்ல நீங்க வெறுத்தத, பகைத்தத இப்பொழுது நேசிக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியுமா? அல்லது முன்னாடி நீங்க நேசித்த எதையாவது இப்பொழுது ஒரு கிறிஸ்துவனாக பகைக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கும். இந்த கேள்வி கேட்டுக்கணும். இது உங்க வாழ்க்கையில அப்படி செய்திருக்கிறதா? அதாவது, இந்து மத பாரம்பரியங்களை விட வேத போதனை தான் மிகவும் முக்கியமானது அப்படின்னு நீங்க இப்ப கருதுறீங்களா? இல்லைங்களா? பல விஷயங்கள்ல நேசித்து கொண்டு இருந்திருப்போம். தெரியாத காலங்களில தவறான போலி போதனைகளை நேசித்து கொண்டிருப்போம். இதுதான் மெய்யான போதனை, இது மூலமாகத்தான் நீதியின் மார்க்க தனக்கு கிட்டுகிறதை போல நேசித்திருப்பீங்க. அதை நீங்க இப்பொழுது வெறுத்திருக்கீங்களா? அது பாவகரமா தெரியுதா? கடவுளுடைய சுவிசேஷத்துக்கு எதிரான காரியங்கிறத நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டு பார்த்துக்கணும். வேத உபதேசம் உங்களுடைய இருதயத்துல கிரியை செய்திருக்கிறதா? பரிசுத்தாவினுடைய செயலும் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறதா? பலருடைய வாழ்க்கையில சுவிசேஷ மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்தது. அவர் முன்பு பகைத்ததை தற்பொழுது நேசிக்கிறார். அவர் கிறிஸ்துவர்களை பகைத்தார், திருச்சபையை பகைத்தார், கிறிஸ்துவை பகைத்தார். ஆனா இப்பொழுது தான் பகைத்ததை நேசிக்கிறார். அதுதான் உண்மையானது அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டார். 2வது, முதல்ல அவர் எதை அணைத்து கொண்டிருந்தாரோ, நேசித்தாரோ, அதை இப்பொழுது வெறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? தவறானதை வெறுக்கிறதற்கும் சரியானதை நேசிக்கிறதுக்குமான இருதயம் நம்மள இருக்கும். பரிசுத்தாவினுடைய செயல் உடைய வாழ்க்கையில அதை செய்திருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். சுவிசேஷத்துக்கு மாறான போதனைகளையும் கூட, இதுவும் கடவுளுடைய சுவிசேஷம், இதுவும் கடவுளுடைய வார்த்தை, இதுவும் கடவுளுக்காக செய்யப்படுகிற ஊழியம், இப்படியெல்லாம் நீங்க கருதிக்கிட்டு இருப்பீர்களானா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படல அப்படிங்கிறதான் பார்க்கணும். மெய்யான சுவிசேஷத்துக்கு மாறான கள்ள சுவிசேஷம் தவறு என்பதை உணர்ந்து, அதே நேரத்துல அப்படிப்பட்ட காரியத்துல இருக்கிறவங்களை நேசித்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப கடவுளுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றாது இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் தானா அப்படிங்கிறத கேள்வி கேட்டு. சுவிசேஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கும். இல்லைங்களா? ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை என்று சொன்னால் நீங்கள் சந்தித்த இயேசு வேறே ஒரு இயேசு என்று சொல்லி சொல்றார். வேதம் சொன்ன விதமான இயேசு அல்ல, அது பொய்யாக இவர்களாய் புனைந்து வைத்திருக்கிற மாய்மாலமான காரியம் என்று சொல்லி பார்க்க. இது மாதிரி சுவிசேஷம் உடைய வாழ்க்கையை மாற்றல அப்படின்னா நீங்க அறிந்திருக்கிற சுவிசேஷம் சுவிசேஷம் அல்ல என்று சொல்லி பார்க்க. இல்லைங்களா? அல்லது சுவிசேஷத்தை மறுக்கிறவர்களாக, போலியான காரியத்தை தழுவினவர்களாக நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதை நம்ம மறந்துடக்கூடாது. பரிசேயர்கள் கடவுளுடைய சுவிசேஷத்தை வெறுத்தார்கள், நிராகரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுதுல இருந்து சுவிசேஷம் அவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தினது, நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி கேட்டு, சுவிசேஷத்துக்கு மெய்யான சுவிசேஷத்துக்கு மாறான போலிகளை எல்லாம் ஒரு இடத்துல வச்சு இதோடு ஒப்பிடு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத பார்க்க. சுவிசேஷம் ஒன்றுதான், வேறே சுவிசேஷம் இல்லை.
வேறே சுவிசேஷத்தை ஒருவன் அதாவது சுவிசேஷத்துக்கு மாறான ஒரு காரியத்தை நீங்க செய்கிற பொழுது அது தேவனை தாக்குவதற்கு சமமானது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகிமையை குறைப்பதற்கு சமமானதாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இதையெல்லாம் நம்ம கவனத்துல கொண்டு இப்படி கடவுளுடைய வார்த்தை சுவிசேஷனுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா, இப்படி மாற்றி இருந்தா தொடர்ந்து நான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில எந்த விதமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கணும். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷனுடைய வாழ்க்கையை மாற்றி இருந்தா அந்த வாழ்க்கை பிரகாசமுடையதாக இருக்கும். சரிங்களா? சுவிசேஷம்னா என்னன்னே தெரியல, சொல்லவும் தெரியல அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை. அவன் தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு உட்கார்ந்துருக்கிறான்னு அர்த்தம். இயேசுவை பத்தியே தெரியல. தான் அடைந்ததை ஒன்று சொல்ல தெரியாதவனை போல ஒரு மனிதரை பார்க்க முடியாது. அப்ப அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளுகிறான். அவன் தன்னை கிறிஸ்துவன் என்று சொல்லி ஏமாத்துகிறான். அவன் இன்னும் அதை உணரவில்லை. அதனுடைய வீரியம், அதனுடைய அந்த வல்லமை அவனுக்கு தெரியல. அதை பத்தின புரிதல் இல்லை. அவன் வெறுமனே அந்த ஏதோ ஒன்றை கேட்டுக்கொண்டு, அதாவது செவிடங்காதுல சங்கு ஊதுற மாதிரி அது அப்படியே சும்மா அப்படியே கண்ணுல பாக்குறான். என்னமோ ஊதுறாங்க, முன்னாடி வச்சு என்னமோ ஊதுறாங்க. ஆனா என்ன ஊதுறாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா அவன் செவிடனாக இருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்டவருடைய காதுகள் திறவுபட்டால் நல்லது. ஏன்னா சுவிசேஷம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா அது தேவ பலனுடையது என்று சொல்லி பார்க்கிறோம். தெய்வீக அதிகாரம் உடையது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அது மாற்றவில்லை என்று சொன்னா கண்ணீரோடு தேவனுடைய பாதத்துல விழுந்து கதற வேண்டியது ஒரு நேரம். ஆண்டவரே ஏன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல நீ ரட்சியும் ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, உடைய வல்லமையை நான் உணரட்டும், உடைய ரட்சிப்பை அனுபவிக்கட்டும்னு கெஞ்ச வேண்டிய நேரம். விளங்காதவனை போல இருப்பது மாதிரி ஒரு மோசமான விளைவுகள் வேறு எதுவும் இல்லை இல்லைங்களா? பவுல் அதை உணர்ந்தவராக முதல்ல வெறுத்ததை இப்பொழுது நேசிக்கிறார். கிறிஸ்துவர்களை கட்டி அவர்களை சபையை பாழாக்கி கிறிஸ்துவர்களை கொன்ற அந்த பவுல் சுவிசேஷம் அவரை தாக்கினவுடன், அந்த வல்லமை அவரை சந்தித்த உடனே இப்பொழுது யாரை அவர் கொன்றாரோ, யாரை கட்டி அவர்களை சித்திரவதைப்படுத்தினாரோ அவர்களை தம்முடைய சகோதரர் என்று சொல்லி சொல்கிறார். அதுங்களை எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரத்துல எந்த மார்க்கத்திற்காக அவர் பக்தி வைராக்கியமாய் வெறிகொண்டு ஓடிக்கிட்டு இருந்தாரோ அந்த மார்க்கத்தை அது ஒரு மோசமானது அப்படிங்கிறத உணர்ந்து அதை வெறுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தனக்கு லாபமா இருந்த அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்றார். பரிசேயன் என்பது ஒரு பெருமைக்குரிய அடையாளம் அந்த காலத்துல இல்லைங்களா? அதெல்லாம் எனக்கு குப்பைங்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்பதாக எனக்கு அதெல்லாம் குப்பை, ஒன்றுமில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மில் இருக்கிறதா என்றத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபெடட்டும், தொடர்ந்து அவர் நடத்தட்டும்.